பாருங்கள், நான் பிரசங்கம் பண்ணும்போது நானே பெரிய தேவையில் இருப்பேன். உங்களை பார்த்து பேசுவேன், நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாவீங்க, பணக்காரங்களாவீங்க, கர்த்தர் உங்களை இந்த வருஷம் அப்படி தான் ஆசீர்வதிப்பார், தீர்க்க தரிசனமாக எழுதிக்குவாங்க, உங்கள் கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க, கடன் கொடுப்பீங்க அப்படின்னு பேசுவேன். எனக்கே சில நேரம் பலவீனமாக இருக்கும். அப்போ சொல்லுவேன், உங்கள் வியாதியை பூரா கர்த்தர் மாற்றிடுவார், வியாதியே இல்லாமல் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார், உங்களுக்கு அவ்வளோ சுகத்தை தருவார், அங்கே உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கிரும், கண்ணாடி கொண்டு கலத்திடுவீங்க அப்படின்னாக்கும் பேசிகிட்ருப்பேன். எனக்கு ஏதாவது பாவம் செஞ்சுருப்பேன். ஆமாம், உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் பாவமே செய்யாமல் வாழ்வீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்கி எடுப்பார், நீங்கள் அவ்வளோ ஒழுக்கமாக அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்வீங்க அப்படின்னு பேசுவேன். சரிங்களா? ஆமாம். அப்போது இது பேசுனா கரெக்டா அப்படின்னா, எனக்கே 1000 பிரச்சனை இருக்குது. நான் உங்களை பார்த்து நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க, அவர் உங்களை அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் சொன்னால் அது கரெக்டாக அப்படின்னா 100க்கு 100% கரெக்டு. என்ன தெரியுமா? அவர் அதுக்கு ஒர்த்தான ஆள். எத்தனை புரியுது? நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆமேன். ஆமாம், நான் யாரை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்? எவ்வளோ பெரிய ஆள் அவர். என் வாழ்க்கையில் வேணால் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் செய்ய மாட்டார்னு எப்படி சொல்லலாம்? அவரால் முடியும். அவரால் எந்த மனுஷனையும், உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். அவர் ஒரு மனுஷனை சந்திச்சிட்டாருன்னா அவன் வாழ்க்கையே பயங்கர வெளிச்சமாக மாறிடும், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறவனா மாறிடுவான். சவுலை சந்தித்தார், பவுல் மாதிரி ஜொலிச்சார் இல்லையா? பவுல் எத்தனை புரியுது? என் வாழ்க்கையில் நடக்கலைங்கிறதுக்காக தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. தேவன் தான், அவர் ஸ்டாண்டர்டு தான். ஆமாம், என்னுடைய அறியாமை இருக்குது, என்னுடைய அவிசுவாசம் இருக்குது, என்னுடைய அற்ப விசுவாசம் இருக்குது. ஆனால் இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கப்படலை. எத்தனை புரியுது? எனக்கு ஒன்று தெரியும், நல்ல நான் கிருபையை பிரசங்கம் பண்ணுறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறேன். ஆமாம், எத்தனையோ மக்களுக்கு ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை நான் அறிவிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ மக்கள் ஆறுதல் மட்டும் இல்லை, விடுதலையாக இருக்கிறாங்க, ஏசப்பாவை கிட்டி சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே தான் விஷயம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய ப்ளஸ்ஸே என்னென்னா, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே பெரிய காரணம் என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை பிரசங்கிக்கிறேன், கிருபையை பிரசங்கிக்கிறேன். ரொம்ப முக்கியம். நான் என் சுயபலத்தையும் என் சுய நீதியும் பிரசங்கிக்காமல் தேவ நீதியை பிரசங்கிக்கிறேன். என்னால் நான் அவ்வளோ ஜெபிச்சேன் தெரியுமா, நான் அவ்வளோ உபவாசம் பட்டு தெரியுமா, நான் அதுக்காக அவ்வளோ நேரம் இருந்தேன் தெரியுமா, இதுக்காக இவ்வளோ நேரம் இருந்தேன் தெரியுமான்னு பேசாமல், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அவர் உங்களை சூப்பர் ஆக்கிடுவார்னு பேசும்போது எனக்கே சில வார்த்தைகளை பேசும்போது உள்ள சந்தோஷம் அடைவேன். என்ன தெரியுமா? செத்தாண்டா சேகர்ன மாதிரி இந்த வார்த்தை மக்கள் ஆசீர்வதிச்சிடும், பிசாசு வெட்கப்பட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. நிறைய நேரம் நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களை அப்படியே அப்பாவோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளோக்குள்ளே அவருடைய அன்பை வெளிப்படுத்தும். அவர் அறிகிற அறிவில் நீங்கள் வளருவீங்க பாருங்கள். அது எனக்கு நல்லா தெரியும். அதுதான் சக்ஸஸ்ஸே. ஆமாம்.